விவசாய கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் 180 பேர் கைது செய்யப்பட்டனர். விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினரும் பங்கேற்றனர். மதுரை செங்கோட்டை ரயிலை மறித்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் நடந்த சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 26 டன் ரேசன் அரிசி மூட்டைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கண்டெய்னர் லாரி மூலம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை வட்ட வழங்கல் அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். இதேபோல விருதுநகர் மாவட்டம் ஆர் நகரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,25,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். மல்லாங்கிணறு பகுதியில் மரம் அறுக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு பணியாற்றிய தொழிலாளி தர்மலிங்கம் என்பவர் உயிரிழந்தார். அதேபோல சிவகாசி அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் வீடு ஒன்றில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் வீட்டின் உரிமையாளர் முத்துமாரியப்பன் காயமடைந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே தனிச்சியம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் மணல் குவாரியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனிச்சியம் கிராமத்தின் கண்மாய் பகுதியில் செயல்படும் அந்த மணல் குவாரி தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் கூறினர். ராமநாதபுரம் கடலாடியில் செயல்படும் தமிழ்நாடு அரசு உப்பு நிறுவன தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு பணியாற்றும் 1500 தொழிலாளர்களுக்கும் தினக்கூலியில் கூடுதலாக 28 ரூபாய் 10 காசுகள் வழங்க கடந்த 2014ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் தற்போது வரை இந்த கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர்.